இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது டிசிஷன் எடுக்கிறதாங்க. ஏன் டிசிஷன் எடுக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்? நம்ம பிரெயினுக்கு நம்ம ஏன் அதை ட்ரைன் பண்ணவே இல்லை? இப்போ நம்ம முன்னாடி ஒரு 2 பொருளை வச்சா நம்மளால எந்த பொருளை சூஸ் பண்றதுன்னு குயிக்கா டிசைட் பண்ண முடியாது. ஏன் நம்மளால குயிக்கா டிசைட் பண்ண முடியல? அப்படி நம்ம பிரெயினுக்கு நம்ம என்னென்ன ஹேபிட்ஸை தான் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அதை கொண்டு வர்றது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அமிர்தா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? டிசிஷன் எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி குயிக்காக எப்படி ஒரு டிசிஷனை எடுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு இன்னுமுமே சரியாக தெரியல. அட் த சேம் டைம் குயிக்காக மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம டிசிஷன் எடுக்கணும். சில சுச்சுவேஷனில் நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா குயிக்காக பண்ணுறத மிஸ் பண்ணிடுவோம். அப்போது டிசிஷன் எடுக்கிறதுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிசிஷன் உங்களை புக்கும் கொண்டு போகும், அதே டிசிஷன் உங்களை டவுனுக்குமே தள்ளிவிட உதவும். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஏன் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த டிசிஷன் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. வாழ்க்கையை நிர்ணயிக்கிற டிசிஷன்ஸை நம்ம வேகமாகவும் எடுக்கணும், அதே மாதிரி யோசிச்சும் எடுக்கணும். யோசிச்சு வேகமாக எப்படி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற 3 ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் யோசிச்சும் எடுக்க முடியும், அதே மாதிரி குயிக்காகவும் டிசிஷன்ஸை எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கதையில பிரவீன், தீபக் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, ஒன்னாதான் கிராஜுவேட்டும் ஆனாங்க. அவங்க 2 பேருமே ஒரே ஹோட்டல் பிஸ்னஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம பிரவீன் குயிக்கா டிசிஷன் எடுக்கிறவர். அதாவது அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா அந்த டிசிஷன்லேயே நிற்பாரு. அதே மாதிரி அவரால் சரியான ஒரு டிசிஷனையுமே கரெக்டாக எடுக்க முடியாது. நம்ம தீபக் அப்படி கிடையாது. தீபக் 1க்கு 2 தடவை யோசிச்சு ஒரு டிசிஷனை எடுப்பாரு. இது அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொண்டு வர்றதுன்றத நீங்களே பாருங்க. ஒரு நாள் நம்ம பிரவீன் அண்ட் தீபக் 2 பேருக்குமே ஒரு பெரிய ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை அவங்க 2 பேருமே எடுக்கிறாங்க. அந்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருக்குமே 30 kg பிரியாணி ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் இவங்க 2 பேருமே பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஆர்டர் கொடுத்தவர் இல்லப்பா, எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம், இதை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு வேற ஒரு ஆர்டர் வேணும், அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரவீன் கிட்ட கேட்கிறாரு. பிரவீனும் ரொம்ப கோவப்பட்டு, இல்ல என்னால பண்ண முடியாது, எனக்கு இந்த ஆர்டரே தேவையில்லை, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கான்ட்ராக்டே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம தீபக் கிட்ட போய் சொல்லும் போது தீபக்கும் அப்படி இல்லை, அந்த ஆர்டரை எடுத்து அவங்க அடுத்தது என்ன கேட்குறாங்களோ அதை பொறுமையா நிதானமா சமைச்சும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏரியால வர எல்லா ஆர்டர்ஸுமே நம்ம தீபக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஏன்னா தீபக் அந்த டைம்ல நிதானமா யோசிச்சு முடிவெடுத்ததுனால அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே தீபக்குக்கே போகுது, பிரவீனுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போகுது. இப்போ இந்த கதையிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுனால நம்மளோட டிசிஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட லைஃபே கரெக்டாக மாறிடும். ஸோ நான் சொல்ல வந்த அந்த 3 ஹேபிட்ஸ் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ் யோர் செல்ஃப் சம் ஸ்பேஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் யோர் மிஸ்டேக்ஸ் அண்ட் சக்ஸஸ். அதாவது உங்களோட ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஏன் ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண சொல்கிறேன்னா, அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா இப்போ இருக்க கரண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் அதே தப்பை திருப்பி பண்ண மாட்டீங்க. ஸோ முன்னாடி இருக்க அதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்களோட மைண்ட் ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மைண்ட் ஹெல்த் எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே அதை பற்றி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்கை நான் ஐகார்ட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலைஸ் யுவர் ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ட். இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை எப்போவுமே அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதுவுமே உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகாது. ஏன்னா நீங்கள் ஓவராக கான்ஃபிடென்ட்டில் ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ ஒரு கரெக்டான கான்ஃபிடென்ட்ல இருங்க. அதே மாதிரி எப்போவுமே கரெக்டான கான்ஃபிடென்ட்ல தான் இருக்கீங்களா அப்படின்றதையும்
ஒன்றுக்கு 100 தடவை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3வது கான்செப்ட் என்னன்னா, became aware of your mental state. அதாவது உங்க பிரெயினுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸை சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி குயிக்காகவும் ஷார்ட் கட்ல எடுக்கிறது அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்க பிரெயினுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்க பிரெயினுமே ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னும் போது திணறாம கரெக்டா ஒரு முடிவை எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 3வதா பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த வகையில உதவும்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்பிங் யூ வித் ப்ராப்ளம் சால்விங். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களோட ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியே வர இது உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். 2வது, சிம்பிளிஃபையிங் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். அதாவது காம்ப்ளெக்ஸா இருக்க கொஸ்டினை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க ஆரம்பிங்க. அதை கேட்டுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டிசிஷன்ஸை நீங்க ஃபாஸ்டாகவும் டிசைட் பண்ணதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். 3வது, ஹெல்பிங் யூ அரைவ் அட் அ கன்க்ளூஷன் ஃபாஸ்டர். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 3வது ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு குயிக்கான ஒரு டிசிஷனை எப்படி எடுக்கிறதுன்னு இந்த 3வது ஹேபிட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க டிசிஷன் எடுக்கிறது எப்படி அண்ட் ஹேபிட்ஸை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு கத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.